மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தர் திமுகவில் இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கார். அவரால் அமைச்சராக முடியல. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான பிரச்சனைனா, ஒரு ஊழல் வழக்கில் அவரோட பேர் அடிபடும் போது அவரை தூக்கி ஜெயிலில் வச்சாங்க, விசாரணை கைதியை வச்சுருந்தாங்க. இன்றைக்கி விசாரணை கைதியாக ஜாமீனில் தான் இருக்காரே தவிர அவர் அமைச்சர்லாம் ஆகக்கூடாது, அமைச்சரானால் நாங்கள் உள்ளே வருவோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இதன் காரணமாக இன்றைக்கி செந்தில் பாலாஜி எம்எல்ஏவாக சுற்றிக்கிட்டு இருக்கார். இவருக்கு என்ன பிரச்சனை இவர் சந்தித்தாரோ அதை விட சொல்லப்போனால் அதை விட பயங்கரமான பல பிரச்சனைகளை KN நேரு அவர்கள் இந்த ஊழல் வழக்கில் சந்திப்பார். நீதிமன்றம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒன்று இருக்குது, சட்டம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இந்த மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நான் சொல்ல போகிற விஷயங்கள் அத்தனையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா இது கரெக்டாக போணுச்சுன்னா அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அதி முக்கியத்துவம் வாய்ந்த பதிவுக்குள்ளே வந்திருக்கீங்க. திமுக காரன் மிரண்டு போய் திடுறான், ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. உண்மைக்குமே சொல்கிறேன், KN நேரு அவர்கள் ஊழல் வழக்கு திமுகவை சின்ன பின்னமாக்கியிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயந்தான். இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேசினா இன்னும் 2 விஷயங்கள் பெண்டிங் இருக்குது. அது என்னைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஒரு அமைச்சர்னு எடுத்துக்கிட்டால் அந்த அமைச்சர் தன்னுடைய துறையில் புதிய ஆட்களை நியமிப்பார். அந்த ஆட்கள் எங்கேயாவது பணி மாறுதலாக போகணும்னு நினச்சாங்கன்னா பணி மாறுதல் வழங்குவாங்க. 3வது அந்த துறை சார்ந்த டெண்டர் கொடுப்பாங்க. இது 3 விஷயம் தான் ஒரு அரசு துறையில் இருக்க முடியும். இந்த 3 விஷயங்கள் அடிப்படையில் தான் பணப்புழக்கம் ஒரு அரசு துறையில் இருக்கும். இந்த 3 விஷயத்துலையுமே KN நேரு அவர்கள் சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவரோட தம்பி இவங்க வீட்டிலலாம் ரெய்டு விட்டுருக்காங்க. ஒரு வங்கி பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட ஒரு ரெய்டு விட்டுருக்காங்க. அந்த ரெய்டு உள்ள போய் ஆக்சுவலாக அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு. அந்த ரெய்டு உள்ள போன விஷயத்தில் அமலாக்கத்துறைக்கு அல்வா கிடைக்கிற மாதிரி ஒரு 3 மேட்டர் கிடைச்சிருக்கு. அந்த 3 மேட்டரில் நேற்று நீதிமன்றத்தில் நடந்தது ஒரு விஷயம் மட்டுமே. இன்னும் 2 விஷயங்கள் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ 2வது, செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தர் இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் இந்த மாதிரி வந்து பணி போட்டு கொடுக்கறதுக்கு காசு வாங்கிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் அவர் மேலே இருக்குது. அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு தான் KN நேரு அவர்கள் மேலே வந்திருக்கு. ஆக்சுவலாக இன்னும் 2 குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி சொன்னபடி டெண்டரு, பணி மாறுதல். டெண்டருக்குள்ளே பல ஆயிரம் கோடி, பணி மாறுதலில் 300 கோடின்னு சொல்கிறாங்க. இந்த பணி நியமனத்தில் 1000 கோடிக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. தலை சுத்துதா? 1 கோடி 2 கோடி பணத்தையும் நம்மளாம் பார்க்க முடியாது. ஆனால் 1000 கோடிங்கிற 300 கோடிங்கிறாங்க, 3000 கோடிங்கிறாங்க. அப்பா கேட்கும் போதே அவ்வளோ டென்ஷன் ஆகுது இல்லை? இது எல்லாமே சும்மா குற்றச்சாட்டு கிடையாது. இவர் ஊழல் பண்ணிட்டாருங்க அப்படி மட்டும் சொல்லலை. இந்த ஊழல் இவர் எப்படி பண்ணார், எந்த மாதிரி பண்ணார், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சீலிடப்பட்ட உரையில் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் பதிவு செஞ்சதுனால தான், அது எல்லாத்தையும் நீதிபதி பார்த்ததுனால தான் FIR போடு இவர் மேலே அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ 3வது ஒரு விஷயம், ஏன் ED வந்து கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கு? உள்ளே வந்து அடுத்த ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே? ED உள்ளே வரணும்னா மாநில அரசு போடப்படுற ஒரு FIR இங்கே தேவை. மாநில அரசு FIR அடிப்படையில் மட்டும்தான் EDயால் உள்ளே வர முடியும். அதனால தான் மாநிலத்தோட காவல்துறையோட பொறுப்பு DGPயாக இருக்கார்ல, ஏன்னா DGP கிடையாது தமிழ்நாட்டுக்கு, பொறுப்பு DGPயாக இருக்கிறவருக்கு தொடர்ச்சியாக கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதம் தான் ஊடகங்களில் வெளியானுச்சு. அந்த கடிதத்தில் அக்டோபர் 27 அன்னைக்கு 232 பக்கம் கடிதம் எழுதியிருக்காங்க. 232 பக்கம் ஆதாரத்தோட கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் இந்த KN நேரு இருக்கார்ல, அவர் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை சம்பந்தப்பட்ட ஊழல் வழக்க ஒன்று பதிவு செய்யுங்க. ஏன்னா இவர் கிட்டத்தட்ட 2538 பணியிடங்கள் போடப்பட்டுச்சுல, அதில் 150 பணியிடங்களில் காசை வாங்கிட்டு தகுதியே இல்லாத நபர்களுக்கு இவர் வேலை ஓட்டு கொடுத்துருக்காரு. இவரோட டீம்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க. தயவு செய்து சொல்கிறேன், இது மேலே நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற கடிதம் எழுதுறாங்க. எப்போ? அக்டோபர் மாதம் 27 இன்னைக்கு தேதி எத்தனை? பிப்ரவரி மாதம் நடக்குது. பிப்ரவரி மாதம் வரைக்கும் அமலாக்கத்துறை எழுதப்பட்ட கடிதத்தில் போலீஸ்காரங்க எந்த விதமான வழக்கு பதிவும் செய்யலை. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் நீதிமன்றம் போகிறாங்க. அந்த 2 பேர் நீதிமன்றம் போகிற காரணத்தின் காரணமாக தான் இந்த வழக்கில் வழக்கு பதிவு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆக்சுவலாக இந்த நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, KN நேரு நல்லவர்லாம் இங்கே சொல்லவே இல்லைங்க. நீதிமன்றத்தில் KN நேரு அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாங்கள் ஆரம்பகட்ட விசாரணை போயிட்டுருக்கு. ஆரம்பகட்ட விசாரணை இன்னும் 180 நாள் பெண்டிங் இருக்குது. ஆரம்பகட்ட விசாரணை பண்ண பிறகு தான் நம்ம அடுத்த கட்டத்தை பற்றி பேச முடியும் அப்படின்னு சொல்லி தான் காரணம் சொல்கிறாங்களே தவிர, இவர் ஊழல் பண்ணலை, இவர் நல்லவர் அப்படிங்கிற வாதத்தை நீதிமன்றத்தில் வைக்கவே இல்லை. 2வது என்ன சொல்கிறாங்க, இந்த ஒருத்தர் 2 பேர் இருக்கார்ல, இந்த 2 பேரில் ஒருத்தர் மேலே 25 கேஸ் இருக்குது. அந்த 25 கேஸில் 6 கேஸு கொள்ளை கேஸு. இவரெல்லாம் வழக்கு போடலாமா நீதிமன்றத்தில்? இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இன்பதுரை, அதிமுகவை சேர்ந்தவர். அவர் ஒரு அரசியல்வாதிங்க, அரசியல் காழ்ப்புணர்ச்சி. இந்த மாதிரி வாதங்களை மட்டும்தான் முன்வைக்கிறாங்களே தவிர KN நேரு அவர்கள் ஊழல் பண்ணலை, இதில் எந்தவித முகாந்திரம் இல்லை, இதில் சட்ட ரீதியாக எந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிற வாதங்கள் எதுவுமே நீதிமன்றத்தில் வைக்கல. ஏன்னா இவங்கள்ட்ட நேரெதிரான வாதங்கள் அத்தனையுமே, நேரெதிரான ஆதாரங்கள் அத்தனையுமே அமலாக்கத்துறை கையில் இருந்ததுனால இவங்களால எதுவும் பண்ண முடியல. ஒரு 10 ரூபா நோட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஒரு 10 ரூபா நோட்டு
நோட்டை வச்சு வெளிநாடுகளில் ஹவாலா முறையில் நிறையா ஊழல் நடந்திருக்கு, நிறையா பணம் பரிமாறி இருக்கு. 6.5 கோடி ரூபாயிலேருந்து 10.5 கோடி வரைக்கும், அதாவது இந்த 2538 பேர் வேலைக்கு எடுக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது நேர்காணலுக்கு முன்னாடியே ஒரு 150 பேர்ட்ட 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் அமௌண்ட் வாங்கி நீங்கள் செலக்டடு, நீங்கள் சும்மா போய் ஃபார்மாலிட்டிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி தகுதியற்ற நபர்களை வேலைக்கு அமைச்சிருக்காங்க. பணத்தை வாங்கிட்டு தகுதியான நபர்கள் வெளியே இருக்காங்க. இந்த 2538 பேர் இப்போ வேலையில் சேர்ந்து 6 மாதம் ஆகுது. இவங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க, அரசாங்க சம்பளம். ஆனால் இவங்க முறைகேடான முறையில் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. இதில் 158 பேர். ஒழுங்காக விசாரித்தா இன்னும் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த பணி நியமனம் சம்பந்தப்பட்ட இந்த ஒரு ஜீவோவில் மட்டும் நாங்கள் இவ்வளோ கண்டுபிடிக்கிறோம். ஆனால் உள்ளே போய் தேடி பார்த்தா இவர் பண்ணுற ஊழல்லாம் எடுத்து பார்த்தா 800 கோடியிலேருந்து 1000 கோடி வரைக்கும் இந்த பணி நியமனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கு. தயவு செய்து சொல்கிறோம், நாங்கள் சும்மா வந்து நீதிமன்றத்தில் இடி சொல்கிறாங்க, குற்றச்சாட்டு மட்டும் நீதிமன்றத்தில் வைக்கல. 232 பக்கத்துக்கு இவர் எப்படிலாம் ஊழல் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற ஆதாரத்தை சீலிடப்பட்ட கவரில் உங்கள் முன்னாடி வச்சுருக்கோம். எடுத்து படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு நாங்கள் ஏன் சொல்கிறோம், எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா இருக்கா சரியா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொன்னாங்க. எல்லாத்தையும் பார்த்த நீதிபதி எல்லாத்தையும் படித்து பார்த்துருக்காரு. படித்து பார்த்தோன்னா மிரண்டு போயிட்டு உடனே இவர் மேலே எஃப்ஐஆர் போடுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இல்லை முகாந்திரம் இல்லை, இவங்க நிரூபிச்சிட்டாங்க, பாதி விஷயத்தை முடிச்சிட்டாங்க இடி. ஸோ இன்னும் கொஞ்சம் விஷயத்தை அவங்க விசாரிக்கணும்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எஃப்ஐஆர் இருந்தால் தான் உள்ளே வர முடியும். ஒழுங்காக இவர் மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நேற்று நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. எனக்கு இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த வழக்குக்குள்ளே உள்ளே போய் பார்க்கும்போது சில வாட்ஸ்அப் உரையாடல்கள் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு 6 IAS ஆஃபீஸர் இதுக்கடுத்து சிக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கடந்து போனீங்கன்னு வச்சுங்களேன், 3 IPS ஆஃபீஸரு, 2 MLA, 1 MP, ஒரு அமைச்சர், இவ்வளோ பேர் வந்து கண்டிப்பாக அந்த வழக்கில் ஒழுங்காக விசாரிக்கப்பட்டால் சிக்குவாங்க. இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. 10 ரூபா பாலாஜி எந்த மாதிரி விஷயத்தில் மாட்டினாப்புல, ஆக்சுவலாக இந்த மாதிரி பணி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் அவர் மாட்டினாப்புல. அவர்கிட்ட இருந்தாவது இவர் பாடம் கற்றுக்கணும்ல. 10 வருஷம் முன்னாடியே அவர் மாட்டினார்ல, முன்னாடி மாதிரி கிடையாது. இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியாக கண்டுபிடிச்சி இந்த பணி நியமனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நேர்மையாக நியாயமாக வேலை கிடைக்க வேண்டிய ஒருத்தருக்கு வேலை இல்லாமல் பணத்தை வாங்கிட்டு தகுதியே இல்லாத நபர்களுக்கு அரசு துறையில் வேலை கொடுத்தா அரசு எந்த லட்சணத்தில் நடக்கும்? நீங்கள் சம்பாதிச்சுட்டு போயிருவீங்க 800 கோடி 1000 கோடி. அந்த அரசு துறை வேலை செய்யுமா? இன்னைக்கு உங்கள் ப்ரீடு முடிஞ்சு போச்சு, அடுத்த ப்ரீடு வரும்போது அவங்க அரசு அதிகாரியாக இருப்பாங்க, ஆனால் தகுதியற்ற அரசு அதிகாரியாக இருப்பாங்க. இதெல்லாம் முதல்ல சரியா, அதெல்லாம் முதல்ல தகுமா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு 1 கோடி 2 கோடி பணம் இருந்தாவே போதும்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் பார்த்தா 5000 கோடிங்கிறாங்க, 1000 கோடிங்கிறாங்க, 800 கோடிங்கிறாங்க. என்னையா பண்ணுவீங்க அவ்வளோ காசை வச்சுக்கிட்டு? சத்தியமாக எனக்கு தெரியல. அதில் எப்படிலாம் ஒரு அரசு துறையில் சம்பாதிக்க முடியுமோ அத்தனை வழிமுறைகளையும் வடிகட்டி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு பிரதானமான உதாரணம். சரிப்பா, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ அமலாக்கத்துறை வந்து உள்ளே வந்துடும். அமலாக்கத்துறை வந்து இந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் அவங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு சம்மன் அனுப்பி இந்த வழக்கை அவங்க துரிதமாக விசாரிப்பாங்க. விசாரித்து இல்லை இவர் மேலே தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க தனியாக ஒரு வழக்கு நடத்தி நீதிமன்றத்தில் இவர் இந்த 232 பக்கம் ஆதாரம் இருக்குது பார்த்தீங்களா, இது அத்தனை ஆதாரத்தை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணி இவர் வந்து கன்விக்டர், இவர் வந்து குற்றவாளி அப்படிங்கிற விஷயத்தை நிரூபிக்க முயற்சி பண்ணுவாங்க. இது பெரிய ப்ராசஸாக இருக்கலாம். ஆனால் இது அரசியல் களத்தில் இந்த 232 பக்கமாக இவங்க வச்ச அந்த வாதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஆதாரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை அவங்களால மறுக்கவே முடியல. இல்லைங்க ஃபேக், ஏஐ, இல்லை டூப்ளிகேட் பிக்சர், அரசியல் காழ்ப்புணர்ச்சி, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்களே தவிர அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் ஊழல்லாம் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே முடியாது. அவ்வளவு வலுவான ஆதாரங்களை இடி சப்மிட் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மனுவை நீதிமன்றம் இப்போ முடிச்சு வச்சிருக்கு. ஓகேப்பா, நீங்கள் கேட்டதை நாங்கள் கொடுத்துட்டோம், இந்த மனுவை நாங்கள் முடிச்சு வைக்கிறோம். ஒருத்தர் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க, ஒருத்தர் மனுவை பார்த்தீங்கன்னா முடிச்சு வச்சிருக்காங்க. நீங்கள் கேட்டதை பண்ணிட்டதுனால ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு அடுத்த கட்ட விசாரணைகள் அத்தனையும் போகும். அதுக்கு முன்னாடி இது ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை நீதிமன்ற பார்வையில் இருக்குது, இல்லை முகாந்திரம் இருக்குங்கிறத நீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஸோ இது பெரிய ஊழல் வழக்கு. நம்ம தோழர்கள் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் நிறையா பேச ஆரம்பிங்க, நிறையா கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிங்க. தகுதியான நபர்களுக்கு வேலை கிடைக்காம தகுதியற்ற நபர்களுக்கு பணத்தை வாங்கிட்டு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. இது அதிதீவிரமான குற்றச்சாட்டு, எளிமையாக கடந்து போகாதீங்க அப்படிங்கிற சின்ன ரிக்வஸ்ட்டோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். Thank you so much.